ஈரோடு தரமான சம்பவம். தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஜாக்பாட். மோடி கொடுத்த கிஃப்ட் மொத்தமாக மாறிய களம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தென் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் ஒரு மாபெரும் ஜாக்பாட் பரிசை வழங்கியிருக்கிறது. தேசத்தின் உள்கட்டமைப்பை உலகத்தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் குறிப்பாக தமிழகத்தின் தென்முனை பகுதிகள் பொருளாதார ரீதியாகவும் போக்குவரத்து ரீதியாகவும் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் வெறும் சாலை விரிவாக்கம் மட்டும் அல்ல, இது தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு புதிய நரம்பு மண்டலமாக அமையப் போகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி 4 வழிச்சாலை திட்டம் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. NH-32 தேசிய நெடுஞ்சாலையின் அங்கமாக உருவாகும் இந்த சாலை சுமார் 106.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமையவிருப்பது ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு இந்த திட்டத்திற்காக சுமார் 853.9 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய சாலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 25 கிராமங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 11 கிராமங்கள் என ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை இது இணைக்கப் போகிறது. இதன் மூலம் இந்த பின்தங்கிய கிராமங்கள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சிக்கு நிகரான வசதிகளை பெறப்போகின்றன. குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இனி மிக எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் கன்னியாகுமரி வரை பயணம் செய்ய முடியும். இது அப்பகுதியில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் பன்மடங்கு அதிகரிக்கும். மத்திய பாஜக அரசின் இந்த அதிரடி திட்டத்தால் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையம் போன்ற நாட்டின் முக்கிய கேந்திரங்கள் நேரடி போக்குவரத்து இணைப்பை பெறுகின்றன. இது நாட்டின் பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் வலு சேர்க்கும் ஒரு முக்கியமான நகர்வாகும். புதுக்கோட்டை அருகே முடிவைத்தானேந்தல் கிராமத்தில் தொடங்கி ஆறுமுகமங்கலம், குலசேகரப்பட்டினம், உடன்குடி, உவரி வழியாக கூடன்குளம் மற்றும் லெவெஞ்சிபுரம் கடந்து 5 கிராமம் வரை செல்லும் இந்த வழித்தடம் கடலோர பொருளாதாரத்தை அடியோடு மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. குறிப்பாக இந்த சாலை பணிகளால் அப்பகுதியில் நிலமதிப்பு உயர்வதோடு புதிய சிறு மற்றும் குறு தொழில்கள் தொடங்கவும் வழிவகை பிறக்கும். சென்னை முதல் தூத்துக்குடி வரையிலான 690 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையை இப்போது கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதன் மூலம் தென் தமிழகம் முழுவதும் தங்குத்தடையற்ற சரக்கு போக்குவரத்து வசதியை பெறுகிறது. மத்திய அரசின் இத்தகைய துணிச்சலான மற்றும் வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் தமிழகத்தின் மீது பாஜக கொண்டுள்ள தனிப்பட்ட அக்கறையை வெளிப்படுத்துகின்றன. சாதாரண எளிய மக்களின் பயண நேரத்தை குறைப்பதிலும் விவசாயிகளின் விளைபொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்வதிலும் இந்த சாலை முக்கிய பங்கு வகிக்கும். தென் தமிழகத்தின் அடையாளமாக விளங்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துள்ள இந்த ஜாக்பாட் அறிவிப்பு வரும் காலங்களில் இப்பகுதியை தொழில் வளர்ச்சியில் முதன்மை இடத்திற்கு உயர்த்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மோடி அரசின் இந்த உள்கட்டமைப்பு புரட்சி தென் தமிழகத்தின் தலைமுறைகளை தாண்டிய ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படும்.